கனகசூரியன் கவிதரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன். எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள் கரிநாள் என்று வடக்கு கிழக்கு ரீதியாக தழுவிய ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை பல்கலைக்கழக மாணவர்களும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் இணைந்து இந்த பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் முன்னெடுப்பதற்காக இருக்கின்றோம். இந்த போராட்டமானது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக அமைந்து காணப்படும். அரசாங்கங்கள் எமது நாட்டில் காலாகாலமாக அரசாங்கங்கள் வருகின்றது. ஆனால் இந்த அரசாங்கங்களுடைய காலங்களில் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை என்பது ஒரு கேள்விக்குறியாகிய ஒன்றாக காணப்படுகின்றது. குறிப்பாக போர் நடைபெற்று 16 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்றும் பயங்கரவாத தடை சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது. அது இன்று வரை நீக்கப்படாத ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இப்பொழுது புதிதாக ஒரு சட்டம் ஒன்று PST என்கின்ற சட்டத்தினை அறிமுகப்படுத்தி அதனூடாக தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது இந்த அரசு. அதே போன்று தமிழ் இன படுகொலைக்கான நீதி இன்றும் கிடைக்கப்பெறவில்லை. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்றைய காலப்பொழுதுகளிலும் வீதிகளில் இறங்கி போராடுகின்றார்கள். அவர்களுடைய வயதுகள் செல்லுகின்றது. ஆனால் எங்களுடைய உறவுகள், எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய சொந்தங்கள் எங்கே அவர்கள் சென்றார்கள் என்று, எங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சிந்திக்க முடியாத ஒரு நிலை இன்றைய இந்த அரசாங்கம் வந்து செய்திருக்கின்றது. அது தொடர்பான பிரச்சனையும் இந்த அரசாங்கம் இன்று கருத்தில் கொள்ளவில்லை. அதே போன்று பூர்வீக நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்படுகின்றது. தமிழர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களை தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் தங்களுடைய நிலங்களை இழந்துவிட்டு இன்று அனைத்து தமிழ் மக்களும் வீதிகளில் இறங்கி என்ற நிலத்தை தா என்று போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது இப்பொழுது புதிதாக கிவில் ஓயா என்கின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள். வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செயற்திட்டம் தான் இந்த கிவில் ஓயா திட்டமாகும். முல்லைத்தீவை வெளி ஓயாவில் இருந்து எப்படி பிரித்தார்களோ அதே போன்று வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு புள்ளியாக காணப்படுகின்றதான் இந்த கிவில் ஓயா திட்டமாகும். 13,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை தமிழ் மக்களிடம் இருந்து பறிக்கின்ற ஒரு செயற்பாடாகவே இந்த கிவிலோயா திட்டம் வந்து காணப்படுகின்றது. அதே போன்று தமிழர் பகுதிகளில் அனுமதியின்றி திட்டமிட்ட வகையில் நடத்தப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் தமிழ் மக்கள் மீதான ஒரு ஆக்கிரமிப்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக வந்து காணப்படுகின்றது. உரிமைகளை போராடி வருகின்ற மக்கள், மத தலைவர்கள், அதே போன்று மாணவர்களை இந்த அரசாங்கம் அச்சுறுத்துகின்ற நடவடிக்கையை காலாகாலமாக தொடர்ச்சியாக செயற்படுத்தி கொண்டு வருகின்றது. எங்கே சுதந்திரம் இருக்குது இந்த நாட்டில்? ஸ்ரீலங்காவில்